சாவர்கர் குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. சாவர்கர் ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தந்துவிட்டு அவரிடமிருந்து ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு அவர்களிடம் சேவகராக செயல்பட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருந்தார். ராகுலின் சாவர்கர் குறித்த பேச்சுக்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரிய சர்ச்சையானது. இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிருபேந்திர பாண்டே என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த செஷன்ஸ் நீதிமன்றம் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யவும் அவருக்கு சம்மன் அனுப்பவும் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்தார். அதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளதா என்று நீதிபதி கேட்டார். மாநில அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் நடராஜ் அனுமதி வழங்கவில்லை என்று கூறினார். இதையடுத்து உரிய அனுமதி பெறாததால் ராகுலுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார்.